வேளாண்மை துறையில் முன்னணியில் இருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்டங்களால் உணவு உற்பத்தியில் மாநில அரசு முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் 24,50,000 விவசாயிகளுக்கு 4,366 கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை பெற்றுத் தந்திருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு 3 ஆண்டுகளில் 2,613 டிராக்டர்கள், 9,303 பவர் டில்லர்கள் உள்ளிட்ட வேளாண் பொறியியல் கருவிகள் 270 கோடி ரூபாய் மதிப்பில் வழங்கப்பட்டுள்ளதாகவும், குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்தில் கடந்த ஆண்டில் 5.59 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு 48 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் மாநில அரசு கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தலில் இயங்கும் சிறுதானிய மகத்துவ மையம் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் வழங்கும் சிறுதானிய மையத்துக்கான விருதை கடந்த ஆண்டு வென்றுள்ளதாகவும் மாநில அரசு அறிவித்துள்ளது. தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதால் காஞ்சிபுரத்தில் நெய்யப்படும் பட்டுச்சேலை விலையும் உயர்ந்துள்ளது. மத்திய அரசின் புவிசார் குறியீடு பெற்ற காஞ்சிபுரம் பட்டுச்சேலைகள் உலக புகழ் பெற்றவை. இந்த சேலைகளை வாங்க நாட்டில் பல மாநிலத்தில் இருந்து தினந்தோறும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். பட்டு ஜரிகையில் 0.5% தங்கமும் 40% வெள்ளியும் 35.5% காப்பருடன் 24% பட்டு இழை சேர்க்கப்படுகிறது. இதனால் காஞ்சிபுரம் பட்டுச்சேலை 10,000 ரூபாயிலிருந்து சில லட்சம் ரூபாய் வரை விற்பனையாகிறது. இந்நிலையில் தங்கம் வெள்ளி விலை உயர்வால் சேலை விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. விலை அதிகரிப்பால் மக்கள் விரும்பும் ரகத்திலான சேலைகளை அவர்களின் பட்ஜெட்டுக்குள் தங்களால் வழங்க முடியவில்லை என்று கடை உரிமையாளர்கள் கூறுகின்றனர். விலை ஏறிக்கிட்டே இருக்குது, ஒரு நிரந்தரமான ஒரு விலை இல்லை. ஸோ அதுதான் இந்த தொழிலை ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருக்கு. இன்னைக்கு ஒரு முகூர்த்த நாள் நம்ம வராங்க கஸ்டமர், அவங்களை எங்களால் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அவங்களுக்கும் ஒரு வருத்தமாக இருக்குது. பட்ஜெட் ஒன்று வச்சுட்டு வராங்க, அந்த பட்ஜெட்டில் எங்களால் அவங்க எதிர்பார்க்குற ரகத்தை கொடுக்க முடியலன்ற ஒரு வருத்தம் எங்களுக்கும் இருக்குது. விலை உயர்வால் பட்டுச்சேலை விற்பனை குறைந்து தேக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.